ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இன்னொரு சோகமான நாள். அவங்களுக்கு ஹோம்ல 2வது மேட்ச் தொடர்ச்சியா தோக்குறாங்க அவங்க டீம். ஆர்சிபி எங்க மிஸ் பண்றாங்க? இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஆர்சிபி எங்க என்ன மிஸ் பண்றாங்கன்னு சந்தோஷ். நினைக்கிறீங்க சார்? எல்லாருமே ஹோம்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மும்பை இவங்களுக்கு மட்டும் தான் தோத்துட்டு 2 மேட்ச் தோத்துட்டாங்க. போலிங்கே இல்லையே சந்தோஷ், என்ன பண்ணுவாங்க அவங்க? சரி, நீங்க பாஃப்லாம் வந்து ஒரு எக்ஸலன்ட் கேப்டன், பட் டீம் இல்லைன்னா ஒரு கேப்டன் என்ன பண்ண முடியும்? பாவம். நீங்க ஒரு அந்த பேட்டிங் அது அது நம்பர் 11 வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா 1 2 3ன்னு ஓகே. இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இல்லையே, பேய் மாதிரி இருக்கு. காலே இல்லாத ஒரு ஒரு உருவமாட்டம் இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, போலிங்கே இல்லையே, ஓகே. ஒண்ணுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த எல்லாருக்கும் 2 2 ஓவர் கொடுத்து பாக்குறாரு, எல்லாரும் 25 ரன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா பண்ண முடியாது ஒண்ணுமே. போலர்ஸ் இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஓகே. கரெக்ட். பேத்தட்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு அந்த டீம். ஆமா சார். ஆர்சிபியோட பவுலிங் லைனப் வீக்கா இருக்கு அப்படின்றது பல வருஷமா எல்லாருமே பார்த்தது. அந்த அந்த போர்ஷன அவங்க இன்னும் சரி பண்ணவே மாட்றாங்க. பட் ஆனா இந்த வருஷம் என்ன ஆமா வருத்தம் என்னன்னா, அவங்களோட பேட்டிங்குமே அந்த மாரி தான் இருக்குன்னு. கேஜிஎஃப் அவங்களோட முக்கியமான டீம். இப்ப கிரீன் வேற உள்ள வந்திருக்காரு. யாருமே ஓரளவுக்கு விராட் கோலி வந்து கொஞ்சம் அடிக்கிறாரு. பட் ஆனா அந்த ஸ்ட்ரைக் ரேட் இல்லைன்னு அவருக்கு தனியா ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. மித்தவங்களுக்கு ரன்னே வர ஆமா. மாட்டேங்குது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க பேட்டிங் லைனப்புமே பேத்தட்டிக்கா இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல, அதான் அதான் ஏன்னா பாப்புக்கு கிளிக்கே ஆகல. ஆமா, இந்த ஆமா. இந்த வருஷம் அவர் ஒரு மேட்சும் ஒன்னும் அவனுக்கு கிளிக் ஆகல. அந்த பழைய டூப்ளேசியை பார்க்கவே முடியல. கோலி நீங்க சொல்ற மாதிரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு அவரு. அவரு ஆமா. ஏன்னா சரி, உங்களுக்கு அதர் எண்ட்ல பார்ட்னர் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருன்னு வைங்களேன், ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வரும். அது இல்ல அவருக்கு, பாவம் சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே. கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, கோலி எல்லாம் வந்து அந்த மாதிரி கட்டி போடப்படுற ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது. பட் ஓகே. இருந்தாலும் அந்த டீமை பார்த்து அவர் கொஞ்சம் டீமை தூக்கி தோல்ல வச்சுட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்காரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் வந்து அப்சல்யூட்லி ஒண்ணுமே அந்த அவருக்கு அவரோட ரெபுடேஷனுக்கு ஏத்த மாதிரி இல்ல. மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ங்கிறது இந்த வருஷம் அப்படியே போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்காரு. ஓகே. பேட்டிங்ல ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. அவர் ஒண்ணுமே ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல. அவரை எப்படி அவங்க யூஸ் பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ல நம்பர் 4 நம்பர் 5 வந்து பிரயோஜனமே இல்லை. அவரை ஓகே. நீங்க கடைசியில ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கிறவாழ நீங்க பேசாம ராவத்லாம் மேல ஏத்தி விடலாம் அவங்களெல்லாம். அந்த ஓகே. பையன் கொஞ்ச நேரம் ஸ்டெடியில நின்று ஆடிட்டு அப்புறம் அடிக்கக்கூடிய பையன் தான் அவன். அந்த அவனெல்லாம் கொஞ்சம் மேல தூக்கி விட்டு, மேக்ஸ்வெல் வந்து நீங்க ஜாஸ்தி நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அவர் போனதுல இருந்து அடி சுத்துற ஆளு, அடிக்கிற ஆளு அவரு. ஆமாமா. நீங்க அவர் வந்து 16 17ல போனாருன்னா அவரோட கேம் வேற விதமா இருக்கும். நீங்க ஓகே. அவரை கொண்டு போய் 8வது ஓவர்லயும் 9வது ஓவர்லயும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஒட்டி தள்ளி தள்ளி ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு அடிக்க போறாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த போலரை பத்தி பேசலாம், அப்புறம் அதுக்கு தனியா ஒரு ஆமா. எபிசோட போடணும்னு கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. பையனை பத்தி பேசுறதுக்கு. அந்த பையனை போய் அடிக்க போயிட்டு வந்த 2வது பால் அடிக்க போயிட்டு கை மேல கொடுத்துட்டு போறாரு. ஓகே. மேக்ஸ்வெல் வந்து பக்கா ஃபெயிலியர். கிரீன் வந்து இஸ் லெட்டிங் த டீம் டவுன். எல்லா போலிங்லயும் ஆகட்டும், பேட்டிங்லயும் ஆகட்டும். ரொம்ப ரொம்ப ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ஆர்சிபி வந்து பரிதாபப்படுறதை தவிர ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கண்டிப்பா சார். நல்லா ஆரம்பிச்சாங்க. ரொம்ப இவ்ளோ இதா இல்ல. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் ஆரம்பிச்சாங்க. எல்எஸ்டில பார்ட்னர்ஷிப் இல்ல. கொஞ்சம் டவுன் ஆயி ஒரு 150 160க்குள்ள முடிஞ்சிருமா அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கப்போ, நிக்கோலஸ் பூரன் வந்து அப்படியே கேம ஷிஃப்ட் பண்ணிட்டாருன்னே சொல்லணும். அவர் வந்து பட்டு அமேசிங், போறாரு சின்னசாமில. அமேசிங் பிளேயர், அமேசிங் பிளேயர். அதுதான் நான் சொல்றேன், அந்த லோயர் டவுன் த ஆர்டர் வந்து அவர் ஒரு எந்த மாதிரி அப்படி ஒரு கேம் ஆடுறாரு பாருங்க. ஆமா. நான் அதுதான் நான் சொல்றேன். மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹைலைட் பண்றேன். பூரன் வந்து ஆடின கேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 17 18 19 இருக்கு பாருங்க. அது ஆமா. அதுவும் 18 to 20 அவர் ஆடுற கேம் இருக்கு பாருங்க. ஐயோ, அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஆடுறாரு அவர். உண்மை இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி அவ்வளவுதானா, ஒரு மாதிரி ஒரு 160க்கு ஆமா. அமுக்கிடுவாங்க போல இருக்குன்னு பார்த்தா அந்த கடைசி ஒரு 20 ரன் வந்ததே தெரியல. பட் கண்டிப்பா. 20 runs மேட் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அந்த டீம், அதோட அந்த அவுட்லுக்கே மாறிடுச்சு. அப்கோர்ஸ் முதல்ல ஆரம்பத்துல டிகாக் வந்து அப்போ ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் பேட்ல பால் பட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ராகுல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால டிகாக் நல்ல நல்ல இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆடுனாரு. பூரான் ஆமா. வந்து ஒரு லிட்டில் கேமியோ ஒன்று கொடுத்தாரு. ஓகே. பிரமாதமா ஆயிடுச்சு. அந்த டீமோட போலிங் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு லக்னோது. நெறைய அதுவும் அந்த யங்ஸ்டர்ஸ். மயங்க் யாதவ் ஒருத்தன் வந்திருக்கான்.
ஐயோ, அதை பத்தி ஒரே வார்த்தை சொல்றேன் சந்தோஷ். இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, யூ ஹிட் when the iron is hotன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி மாதிரி ஒரு இரும்ப வளைக்கணும்னா அது நல்லா சூடா இருக்கும்போது அடிக்கணும். கண்டிப்பா. இப்ப அந்த பையன் இருக்கிற ஃபார்முக்கு, இப்ப அவனுக்கு இருக்கிற மூடுக்கு, அவன் இவன் சொல்றதா நம்ம அந்த மாதிரி யூஸ்வலா பேச மாட்டோம். பட் எனக்கு ஓகே. என்னமோ அந்த அந்த பிளேயரை பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்த்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. மேன் ஓகே. நெக்ஸ்ட் டோர்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருக்கு அந்த பையனை பார்க்கும்போது. அந்த he has to be given chance straight away. யோசிக்கவே கூடாது. ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக்னு ஒருத்தர், மோசின் கான் ஒருத்தர், யாஸ் டேலா. யார் ஆமா. இந்த இந்த மாதிரி போலர்ஸ்லாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம ரொம்ப ஹையா பேசுறோம். பட் அவங்களுக்கு ஏத்த பிரேக் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஓகே. பையனை அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் ஒரு வருஷம் பார்க்கலாமே அப்படின்னு விடுறதை விட இமீடியட்டா அவனை கொஞ்சம் டீம்ல எடுக்கணும். இப்ப அவர் உள்ள டீமுக்குள்ள வந்தாருன்னா மேபி இந்த வேர்ல்டு கப் T20க்கு கூட்டு போயிட்டு சோட்டா மோட்டா டீமோட எல்லாம் ஆட விட்டு ஒரு கான்பிடன்ஸ்ல கொண்டு வரணும். இந்த கனடா அந்த மாதிரி எல்லாம் ஒரு டீம் கிடைச்சதுன்னா அவங்களோட ஆட விட்டு ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிற அந்த ஸ்ப்ரீக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஒரு சைக்கலாஜிக்கலா அவர் வந்து டீமுக்குள்ள ஜெல் ஆயிடுவாரு. ஓகே. நம்ம வந்து அந்த அந்த லெவல்ல இருக்கோம், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கோம், நம்மளால விக்கெட் எடுக்க முடியுது அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க, பெரிய லெவலுக்கு போவாரு. நான் வந்து என்னோட குரு டாக்டர் கிரி கூட சொல்லிட்டு இருந்தாரு அன்னைக்கு. ஒரு மெசேஜ் போட்டாரு எனக்கு, ரமேஷ் எனக்கு வந்து இந்த பையனை வந்து காபாலையும் பர்த்லயும் எப்படி ஆடுவான், எப்படி போடுவான்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு. கண்டிப்பா. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆஸ்திரேலியன் டூருக்கு இந்த இயர் போகும்போது he has to be taken in the team, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும், நிறைய ஆட விடணும். அந்த மாதிரி விக்கெட்ல எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டாரு, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இந்த பையனோட அந்த 130 150 155 போறது, ஒரு 3 ஸ்லிப்பர் ஒரு கல்லி வச்சுட்டு போடும்போது அந்த அந்த லுக்கே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போட்டாரு. அந்த மாதிரி அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. டெரிஃபிக் போலிங். இன்னும் மட்டும் அந்த அந்த T20 ஃபார்மேட்டுக்காக ஒரு ஒரு யார்டு ஷார்ட்டா போடுறான். அது மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல போடுறான். டெஸ்ட் கிரிக்கெட் வந்தா இன்னும் கொஞ்சம் மேல போட வேண்டியிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் அவுட் ஆனது அந்த லென்த் பால். ஆமா, ஆமா சார். அந்த பால் ஒண்ணுமே தெரியல அவருக்கு. அது பால் சைட்டே ஆகல அவருக்கு. பால் வரல, கை வரல, அப்படியே அப்படியே நின்ன மாதிரி ரிமிட்டட் மாதிரி நிக்கிறாரு. ஆர்ஸ்டம்பு காணும் அவருக்கு. கண்டிப்பா. போல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பால் வந்துதானே அவருக்கு தெரியுது. சோ அந்த அந்த மாதிரி அந்த அந்த லென்த் மட்டும் போட்டான்னு வைங்க, அந்த பையன் ஒண்ணு he will be totally unplayable. நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெரி பார்த்துருக்கோம் சார். நம்ம இந்த மாதிரி பேஸ் போடுறதுல உம்ரான் மாலிக் நீங்களே கோட் பண்ணியிருந்தீங்க. பேஸ் இருக்கும்போது அந்த வந்து கண்ட்ரோல் இல்லாம போயிடுது, லைன் அண்ட் லென்த் இல்லாம போயிடுதுன்றப்பதான் பேஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். இவர் வந்து இந்த பிளேயர் வந்து நல்ல கண்ட்ரோல் பண்றாரு, அதுதான் முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி டெரிஃபிக் லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்றாரு. அதுல வந்து அந்த வேர்டே கிடையாது. கச்சாமுச்சல் லெக்ல போடுறது, ஆஃப்ல போடுறது அப்படிங்கறதே இல்லையா. எத்தனை ஒயிட் போட்டாரு? ஒயிடே இல்லையே. கண்டிப்பா. ஒரு நோக்கம் இல்லைங்க அந்த பேஸ் போடுற ஒரு ஆளுக்கு. இத்தனைக்கும் பெரிய ரன் அப் எல்லாம் கிடையாது. லைன்ல இருந்து எல்லாம் ஓடி வரல அவரு. சாதாரண ரன் அப் தான் இருக்கு. பும்ரா மாதிரி இந்த ஷோல்டர் கொடுக்குறாரு. அந்த பால் வந்து டெலிவர் பண்ணும்போது தரையை பாக்குறாரு. அந்த தரையை பார்த்து அடுத்த செகண்ட் பால் பேட்ஸ்மேன் கிட்ட போறதுக்குள்ள இவர் பேட்ஸ்மேன் பாக்குறாரு தலையை தூக்கி. ஓகே. அது கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இப்படியே கண்டினியூ பண்ணாருன்னா. பட் போக போக ரெக்டிஃபை பண்ணுவாங்க. நிறைய கோச்சஸ் எல்லாம் கிடைச்சாங்கன்னா அந்த மாதிரி. ஏன்னா சின்ன பையன் தானே, அது ஈஸியா மெண்ட் பண்ண முடியும். ஓகே. அந்த மாதிரி ஒரு போலர் அமையறாரு. பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு அவரை பார்க்கும்போது. ஒவ்வொரு தடையும் இந்த ஐபிஎல்ல இருந்து ஒரு திடீர்னு ஒரு புது மலர் ஒண்ணு மலரும். இந்த வருஷம் இந்த மலர் தான் நினைக்கிறேன். பட் அது மாதிரி அந்த மலர் கரெக்டா மலர்ந்து வரும்போது யூஸ் பண்ணணும். அது கண்டிப்பா. காஞ்சி கருவாடை ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கூடாது. கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ இல்ல இவரை பத்தின்றது மட்டும் இல்லாம எல்எஸ்சி டீமாவே ஓரளவுக்கு செட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேட்ஸ்மேன் சரி, பவுலிங் யூனிட் மொத்தமா ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்காங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்து எப்படி போறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும் சார். ஸோ தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ சந்தோஷ். பாப்போம். தேங்க் யூ சார்.